What is the model that can be used in India for teaching spoken English? ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எப்படி டீச் பண்ணுறாங்க, அதுக்குள்ள மாடல்ஸ்லாம் என்ன, அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷை டீச்சர்ஸ் வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்க, எப்படி நம்ம பேசணும், இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு குட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு குட் ப்ரொனன்சியேஷன் ஸ்கில் இருக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ப்ரொனன்சியேஷன், இதுக்கு தான் கரெக்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து பிரிட்டிஷ்லேயோ ஒரு அமெரிக்கன்லேயோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷன் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நமக்கு அதை வந்து கரெக்டாக வந்து அவங்க கன்வே பண்ணி இதுதான் கரெக்ட், இந்த ப்ரொனன்சியேஷன் தான் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிட்ரேச்சர் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது தப்பு தான். லிட்ரேச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நிறையா மேம்ஸ் வந்து நமக்கு கரெக்ட் பண்ணுறதுல சில மேம்ஸ் நமக்கு கரெக்ட் பண்ணி இதுதான் வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ் சொல்கிறாங்க. அதே போல் அவங்க வந்து இந்த ப்ரொனன்சியேஷனில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இப்போ டிக்ஷனரி புக்ஸில் அப்படிலாம் வந்து ஃபெனடிக்ஸில் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேசுகிற ப்ரொனன்சியேஷன் வந்து டிக்ஷனரிலாம் பார்த்தோம்னா இந்த ஸ்லைடாக கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து இதுதான் ஃபெனடிக்ஸில் எழுதியிருப்பாங்க, இதுதான் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு. டீச்சர்ஸ்க்கு அந்த அந்த நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு வந்து அவங்க ஒழுங்கான இது ப்ரொனன்சியேஷன் நமக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்ட்டு சொல்லித்தராங்க. இப்போ ஒரு டீச்சரோட ஓன் வாய்ஸை வச்சு அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷை நமக்கு டீச் பண்ண முடியுமா அந்த கிளாஸ் ரூமில் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். இப்போ நம்ம டீச்சர்ஸ் இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அவங்க தமிழ் லாங்குவேஜை வச்சு நமக்கு இங்கிலீஷில் டீச் பண்ணணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான். இங்கிலீஷில் டீச் பண்ணால் தான் நமக்கு இங்கிலீஷில் இதுதான் ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டு நமக்கு புரியும். நம்ம தமிழ் ஸ்லாங் வச்சு இது பண்ணால் நம்மளும் அப்படி தான் பேசி தப்பாக பேசுவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு இருக்குது, அமெரிக்கன் இங்கிலீஷ்னு இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்தியன் இங்கிலீஷ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அவங்க ப்ரொனன்சியேஷன் சொல்லி தராங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி பிக்கப் பண்ணி பேச மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லெவலில் பிக்கப் பண்ணுவாங்க. அப்போ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரொனன்சியேஷனை நம்ம இந்த டீச்சர்ஸ் ஆனவங்க பில்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஒவ்வொருத்தவங்க ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பை வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் கரெக்ட் வேல அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஸ் ரூமில். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷை வந்து பிபிசி இங்கிலீஷ் ஆர் கிங்ஸ் ஆர் குயின்ஸ் இங்கிலீஷுன்னு சொல்லலாம். இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷை லண்டன் அப் கிளாஸ் பீப்புள் வந்து லண்டன்லேயும் சவுத்தன் இங்கிலாண்ட்லேயும் வந்து இந்த பிபிசி இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து இந்த இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷை இந்த வேர்டை இப்படி தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புக்கே எழுதியிருக்காங்க. அது யாரெல்லாம் பார்த்தோம்னா ஏஜி ஜிம்சன் இவங்கெல்லாம் புக் எழுதியிருக்காங்க. இந்த வேர்டை இந்த மொழியை இப்படி தான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு புக்கே எழுதி அது இந்தியாவிலையும் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம நாட்டிலேயே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம பிரிட்டிஷ் தான் ஃபாலோ பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து அமெரிக்கன் இங்கிலீஷை விட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் வந்து நிறைய நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சில நாடுகளில் மட்டும்தான் அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி வந்து அமெரிக்காவில் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து CNN அண்ட் எம்டிவியில் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, அந்த ஸ்பீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வெரைட்டி வந்து டூ குட் டிக்ஷனரி அண்ட் டீச்சிங் மெட்டீரியல். இதோட மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே வந்து குட்டாக இருக்குது, டிக்ஷனரியும் இருக்குது மெட்டீரியலாகவும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குலாம் அந்த டிக்ஷனரியில் இருக்கிறது புக்ஸில் இருக்கிறது மெட்டீரியல்ஸில் வந்து இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 12th எக்ஸாம் இந்த டெஸ்ட் சொன்னேன்ல TOELF அப்படின்னு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இது இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அமெரிக்கா போய் நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் நம்ம இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு இதே இல்லை. பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரல் இந்தியன் இங்கிலீஷ் ஒரு வெரைட்டியே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறது தான் வந்து இந்தியன் இங்கிலீஷ்னு சொல்லிக்கிறோம். நம்ம அப்படி ஒரு இதே இல்லை, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டுமே எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே ப்ரொனன்சியேஷன் பண்ணல.
அவங்க லாங்குவேஜ் நம்ம மொழி கலந்து பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ப்ராப்பர் இதுதான் வந்து இப்படி இப்படிதான் பேசுறோம் அப்படிங்கறதுக்கு நமக்கு இன்னும் ப்ரூஃபுமே இல்ல. அவங்க இங்க இருந்து ஆதிக்கம் பண்ணனால தான் நம்ம அந்த இது லாங்குவேஜை யூஸ் பண்றோம். பட் உலகம் ஃபுல்லா இங்கிலீஷ் இருக்கிறதுனால நம்ம ஸ்லாங்கோட சேர்த்து இங்கிலீஷ் பேசுறோமே தவிர இதுக்கு ஒரு இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. பட் வந்து இதுக்கு ஒரு ஏதோ 1 or 2 தான் புக்ஸ் வந்து இதுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் இது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு 2 புக். அது வந்து எங்க இருக்குன்னா CIELF இன் ஹைதராபாத் அப்படின்னு. இது வந்து எந்த மாதிரி இந்தியன் இங்கிலீஷ் வந்து எதை 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 பேஸ் பண்ணி இருக்குன்னா ரீஜன் டு ரீஜன் வந்து மாறுபடும். தமிழ் மக்கள் வந்து ஒரு மாதிரி பேசுவோம், ஹிந்தி வந்து ஒரு மாதிரி ஹிந்திக்காரங்க ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலந்து பேசுவாங்க. அதான் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா தமிழன் இங்கிலீஷ், மலையாளி இங்கிலீஷ், பெங்காலி இங்கிலீஷ், பஞ்சாப் இங்கிலீஷ். நம்ம தமிழ் ஸ்லாங்கை சேர்த்து இங்கிலீஷ் பேசுவோம், அவங்க பஞ்சாபி சேர்த்து இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்றாங்க. இது வந்து டீச்சிங்க்கு யூஸ் ஆகுமா, கண்டினியூஸ்லி யூஸ் ஆகுமா அப்படின்னா நம்ம புரிய வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் நமக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஆகிறோம் இல்லை வேலை தேடுறோம் அப்படின்னு வெளிநாட்டில் வேலை தேடுறோம் இல்லைன்னா நம்ம நாட்டில் வேலை தேடுறோம் அப்படின்னா இவங்க ஒரு குட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் நம்மளை வந்து இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அப்படியே நம்ம சொல்லுவாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து ஏர்லியாக நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் நம்ம ஏர்லியாக பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அவங்களோட இதை கற்றுக்கணும், பிரிட்டிஷ்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ கற்றுக்கணும். அது வந்து நமக்கு வந்து வருங்காலத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர ஜென்ரேஷனில் வந்து அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.